ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் ஒரு முக்கியமான பதிவு தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பதிவு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். இது என்ன அப்படின்னா, எல்லா கோயில்லையும் நடக்கிற ஒரு பள்ளியறை பூஜையை பற்றி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அது என்ன பள்ளியறை பூஜை, அதில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது, பலன்கள் இருக்குது, அவ்வளோ மகிமை வாய்ந்ததா அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. எல்லா கோயில்கள்லையும் நடக்கும் பள்ளியறை பூஜை ரொம்ப விசேஷமானது அப்படின்னாலும், சிவன் கோயிலில் நடக்கும் பூஜை அறை, அதாவது பள்ளியறை பூஜை அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பை தரக்கூடியது. அதாவது சுவாமி தனது சன்னதியிலிருந்து புறப்பட்டு அம்பாள் சன்னதியில எழுந்தருளி சிவசக்தி ஐக்கியமாகி நடத்தப்படுற ஒரு விஷயம்தான் இந்த பள்ளியறை பூஜை. இதுல பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா இந்த வழிபாடில் நாம் கலந்துக்கலாம். அதுக்கான உண்டான ஒரே வழி இந்த பள்ளியறை பூஜை தான். உயர் பதவி கிடைக்கணும், விரைவில் திருமணம் நடக்கணும், நீண்ட காலமாக இருக்கும் நோய் தீரணும், கல்வியில் குழந்தைகள் சிறந்து விளங்கணும், இது எல்லாமே இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பூஜையில் நம்ம கலந்துக்கலாம். வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிரச்சனை, நிம்மதியே கிடையாது அப்படின்னு புலம்புறவங்க எல்லாருமே கட்டாயமாக கலந்துக்க வேண்டிய ஒரே பூஜை இந்த பள்ளியறை பூஜை தான். மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படாமலும் வளர்ச்சியை காட்டக்கூடிய அற்புதமான இந்த பூஜை தான் பள்ளியறை பூஜை. பொதுவாக கோவில்களில் நடக்கும் ஒவ்வொரு பூஜையும் அதுக்கு உண்டான தனி சிறப்பு இருக்குது. ஆனால் காலை பள்ளியறை பூஜை துவங்கி இரவு பள்ளியறை பூஜை வரை பல்வேறு பூஜைகள் செய்யறது வழக்கம். இப்படி ஒவ்வொரு பூஜைக்கு ஒவ்வொரு பலன்கள் இருக்கு. அதுல சகல நன்மையும் பெற்றுத்தரும் முக்கியமான பூஜை இருக்கு. எல்லாரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய பூஜை அப்படின்னா அதுதாங்க இது பள்ளியறை பூஜை. பொதுவா எல்லா கோயில்லையும் நடக்கும் பள்ளியறை பூஜை விசேஷமானது அப்படின்னாலும் கூட சிவன் கோயில்ல நடக்கும் பள்ளியறை பூஜைக்கு நிறைய கூடுதல் சிறப்பு இருக்கு. அதாவது சுவாமி தனது சன்னதியில இருந்து புறப்பட்டு அம்பாள் சன்னதியில எழுந்தருளி சிவசக்தி ஐக்கியமாகி நடத்தப்படுறது தான் இந்த பள்ளியறை பூஜை. இந்த பள்ளியறை பூஜையின் போது சுவாமியை அவருடைய சன்னதியில வச்சு அலங்காரம் செஞ்சு அதுக்கப்புறமா பல்வேறு விதமான வாத்தியங்கள் முழங்க பல்லக்கில் வச்சு தூக்கி போவாங்க. பக்தர்கள் சிவநாமங்கள் சிவபுராணம் பாடல்களை பாடியபடி அவருக்கு பின்னாலேயே செல்வாங்க. சிவபெருமான் அம்பாள் சன்னதியில எழுந்தருள்வாரு. அம்பாள் சிவனின் திருப்பாதங்களுக்கு பூஜை செஞ்சு அம்பாள் சிவனோட பாதங்களுக்கு பூஜை செஞ்சு வழிபாடு செய்வாங்க. ஆனால் பால் பழங்கள் நெய்வேத்தியமாக வச்சு ஊஞ்சல் சேவை நடத்தி பாசுரங்கள் பாடி திருக்கதவுகள் மூடப்படும். இந்த பள்ளியறை பூஜையானது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் நடத்துவாங்க. இந்த பூஜையில கலந்துக்கிறது ரொம்ப விபரம் அறிந்த சிலர் தான் அதுல போய் கலந்துக்குவாங்க. எல்லாருக்குமே இதோட முழு பலன் தெரியாது இல்லையா? தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அந்த இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். இந்த பள்ளியறை பூஜையில் நடக்கும் இடத்தை தூய்மையான தண்ணீரால் சுத்தம் செஞ்சு கோலமிட்டு அழகுபடுத்துதலை வழக்கமாக சில பெண்கள் செஞ்சுட்டு வருவாங்க. இந்த பூஜைக்கு கோலமிட்டு வணங்கினோம் அப்படின்னா மகாலட்சுமி அவர்களுடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் நிரந்தரமாக வாசம் செய்வாங்க அப்படிங்கிறது ஐதீகம். அவங்க வாழ்க்கையில் எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விதமான நலன்களுமே கண்டிப்பா கிடைக்கும். இதுல சிலர் பள்ளியறை பூஜைக்காக பால் நெய்வேத்தியமாக கொண்டு கொடுப்பாங்க. சுத்தமான பசும்பாலை நல்லா காய்ச்சி அதுல நாட்டு சக்கரை ஏலக்காய் சேர்த்து கொண்டு கொடுப்பாங்க. இப்படி பால் நெய்வேத்தியம் செய்யக்கூடியவங்களுக்கு பரம்பரையாக நல்ல அறிவான குழந்தைகள் பிறப்பாங்க.
குழந்தை இல்லாதவங்களுக்கு பாலை வந்து நெய்வேத்தியமாக கொண்டு வந்து கொடுத்து பூஜை செஞ்ச பாலை வாங்கி குடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக நல்ல அறிவாளியான புத்திசாலியான குழந்தை பிறக்கும். இந்த பள்ளியறை பூஜைக்கு மலர்கள் வாங்கி கொடுக்கிறது நல்லது. அதாவது மலர்கள் கொடுக்கக்கூடியவர்களுக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அதே போல சுவாமியை பல்லக்கில் வச்சு சுமந்து கொண்டு போய் தேகத்தால் உழைக்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் மிக பெரிய செல்வம் வந்து சேரும். இந்த பிறவியில் மட்டும் இல்லாமல் எடுக்கிற எத்தனை பிறவிகளுக்கும் அவங்க வந்து செல்வந்தர்களாக பிறப்பாங்க. அப்புறம் இந்த பள்ளியறை பூஜையின் போது நெய் இல்லைன்னா நல்லெண்ணெயால் தீபமேத்தி அலங்கரித்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள் நடத்தி பல ஆயிரம் பேரை படிக்க வைக்கிற அளவுக்கு இருக்கிற வாய்ப்பு கூட கிடைக்கும். அந்த அளவுக்கு மகிமை வாய்ந்தது. அதாவது இந்த மாதிரி நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் போது நீங்கள் என்னெல்லாம் யாருக்கு நீங்களும் நல்லா இருப்பீங்க, நீங்கள் அடுத்தவங்களுக்கு செய்ய நினைக்கிறதையும் செய்ய வைப்பாரு. அதே போல் எந்தவித பலனையும் எதிர்பாராம இந்த பள்ளியறை பூஜையின் போது பஞ்சவாத்தியங்களை வாசிச்சுக்கிட்டும் உள்ளன்போடு சிவபுராணத்தை பாடிக்கிட்டு வரும் அடியார்களுக்கு கைலாயத்துல சிவகணங்களாக மாறி சிவபெருமானுக்கு சேவை செய்கிற அளவுக்கு பாக்கியம் வந்து கிடைக்குமா. இப்போ இதுல என்னென்ன நலன்கள் இருக்கு அப்படின்னா, கணவன் மனைவி ஒற்றுமை வேணும் அப்படின்னா இந்த வழிபாடுல போய் நம்ம கலந்துக்கிறது ஒரே வழிதாங்க. நிறைய குடும்பங்கள்ல அவ்வளவு பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கிடையே நிறைய பிரச்சனைகள். கண்டிப்பா அவங்கெல்லாம் இந்த பள்ளியறை பூஜை போய் பார்த்துட்டு வாங்க. உயர் பதவி கிடைக்கணும், சீக்கிரம் திருமணம் ஆகணும், திருமணம் ஆகக்கூடிய வயசுல திருமணம் ஆகணும், நீண்ட காலமாக இருக்கும் நோய் வந்து தீரணும், கல்வியில வந்து நல்லபடியா சிறந்து விளங்கணும் குழந்தைகள். இவங்க எல்லாருமே அந்த பூஜையில போய் கண்டிப்பா கலந்துக்கோங்க. வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனை, நிறைய பிரச்சனை இருக்கு, நிம்மதியே இல்லை அப்படின்னு புலம்புறவங்க எல்லாருமே கட்டாயமா இதுல போய் கலந்துக்கோங்க. நிச்சயமா மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும், உங்களுக்கு இது வரைக்கும் ஏற்பட்டிருக்கிற நஷ்டம் இது எல்லாத்தையுமே வந்து போக்கி உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை வாழ்க்கையில வந்து கொடுக்கக்கூடியது தான் இந்த பள்ளியறை பூஜை. ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு கோவில்ல பார்க்கறது ரொம்ப சிறப்பு. அப்படி பள்ளியறை பூஜையை வந்து சிவன் கோயில்ல, அதுவும் முக்கியமா எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல போய் பார்க்கறது ரொம்ப சிறப்பானது. அன்னை மீனாட்சி வெண்பட்டுல பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து சிவபெருமானுக்காக காத்திருப்பாங்க. சிவபெருமான் பக்தர்கள் புடைசூழ பல்லக்கில் எழுந்தருளி கொடிமரத்துக்கு அருகில வருவார். அங்க மீனாட்சி அம்மன் பாத பூஜை செய்து ஆரத்தி காட்டி சிவபெருமானை அழைச்சி கொண்டு போவாங்க. பிறகு ஊஞ்சல் சேவை வந்து நடக்கும். இந்த அழகை பார்க்கறதுக்கு கண்கோடி வேணும் அப்படின்னு சொல்வாங்க. இதை விட பள்ளியறை பூஜையை காணும் பாக்கியம் நமக்கு கிடைச்சி விடாதா அப்படின்னு இதை தெரிஞ்சவங்களுக்கு அந்த அருமை தெரியும். கண்டிப்பா நாம் எப்ப பார்ப்போம் அப்படின்ற ஒரு நினைப்புல இருப்பாங்க. மிக பெரிய புண்ணியம் செஞ்சவங்க மட்டும்தான் இந்த பூஜையை வந்து பார்க்க முடியும் அப்படின்னு பெரியவங்க வந்து சொல்லுவாங்க. அன்னை மீனாட்சி 8 வித சக்திகள்ல நமக்கு காட்சி தர்றாங்க. காலை திருப்பள்ளி எழுச்சி துவங்கி இரவு பள்ளியறை பூஜை வரை மகா சோடசி, பாலா, புவனேஸ்வரி, கௌரி, ஷியாமலா, மாதங்கி, பஞ்சதசி, சோடசி என 8 சக்திகளாக காட்சி கொடுக்குறாங்க. இதில் பள்ளியறை பூஜையின் போது சோடசியாக நமக்கு காட்சி தர்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் எப்பயாவது உங்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சது, அந்த வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நிச்சயமாக அந்த பள்ளியறை பூஜையில் போய் கலந்துக்கோங்க. முக்கியமாக மதுரைக்கு போனீங்க அப்படின்னா அந்த மீனாட்சி அம்மன் கோயில் பள்ளியறை பூஜையில் நீங்கள் போய் கலந்துக்கோங்க. கண்டிப்பாக அம்பாள் வந்து உங்கள் பிரார்த்தனையை சிவபெருமானும் அம்பாலும் சேர்த்து நிறைவேற்றி கொடுப்பாங்க. நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே விலகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா என்கிட்ட கமெண்ட்ல கேளுங்க, நான் பதில் கொடுக்குறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.